கருப்பழனியப்பன் பேசினதை நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். கமல் சாருக்கு ராஜ்யசபா சீட்டுக்கு ஓசியில் கிடைச்ச மாதிரி விஜய்க்கும் கொடுத்துட்றோம், நீங்கள் நம்ம பக்கம் வந்துடுங்கன்னு சொல்லி கருப்பழனியப்பன் பேசியிருக்காரு. ஒன்றும் இல்லை, உள்ளே இத்தனை வருஷமாக கொத்திட்டு இருக்கிறிய வாலாட்டிட்டு உனக்கே ஒரு சீட்டும் அவங்க கொடுக்கல, உட்காரத்துக்கே உனக்கு முதல்ல சீட்டு கொடுக்க மாட்டாங்க அங்கே பிளாஸ்டிக் சேரில் கூட. இதில் வேறு இன்னொருத்தனை வேறு கூப்பிட்றீங்க, விஜய் தளபதி வேறு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றீங்க. ஆனால் அது ஒரு பெரிய இன்சல்ட் கமல் சாருக்கு சொல்ல போனால். அங்கே எம்என்எம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எம்எல்எம்னு சொல்லி ஒரு காலத்தில் ஸ்கேம்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எம்என்எம்னாலே அது ஒரு வியாபாரம் ஆகாத பொருள் மாதிரி ஆயிடுச்சு. எப்படி அவர் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டாரு? எப்படி தெரியுமா இருக்குது, டைட்டானிக் கப்பலில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் கடைசியில் அந்த கேப்டன் அந்த ஷிப்பில் தண்ணி அடிச்சுட்டு அப்படியே ஒன்று செத்துருவார். ஆனால் இப்போ எம்என்எம் நான் ஒரு மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையம் மெம்பராக எப்படி தெரியுமா தோணுது, அதே டைட்டானிக் கப்பலில் அது மூழ்க போக தெரிஞ்சோடனே கேப்டன் மட்டும் அழகாக ஒரு போட்டிலேருந்து ஜம்ப் பண்ணி ஸ்விம் பண்ணிட்டு போய் அந்த மொத்த போட்டு உள்ளே உழுகிற தூரத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக அந்த மாதிரி இருக்குது இந்த மக்கள் நீதி மையம் கமல் சார் வந்து பண்ணுது. ஓமா இவ்வளோ சீக்கிரமாக பேசுகிறானுங்க, இதுக்கு மேலேயும் தலைவரே அந்த கட்சியில் இருக்கணும், அதான் எம்பி சீட்டு வாங்கிட்டீங்களா அப்படியே சத்தமெல்லாம் வந்துடுங்க ஓடிட்டன்ல அப்படின்னு அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. சரி என்ன பண்ணுறது, உள்ளே ஏதோ பிளாக்மெயில் ஏதோ பண்ணுறானுங்களா, ஏதோ மாட்டிட்டாப்லையான்னு தெரில, அதை விட்டு வரமாட்டுறாங்க. ஸோ அடுத்தது திருவாரூரில் அதே மாதிரி மாநாடு, அதே டெய்லர் அதே வாடகைங்கிற மாதிரி அடுத்தது கல்வி திருவிழாவை நடத்துனாங்க டிஎம்கேல சார்பாக. டிஎம்கே சார்பாக கல்வி திருவிழா நடத்துனீங்க, அதுக்கு இதுக்கிட்ட இத்தனை இயக்குனர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. வெற்றிமாறன், மிஸ்கின்னு, பூரா பயிலும் பாருங்களேன். இவனுங்கள்லாம் வந்து லெஃப்டிஸ்டே கிடையாது, கம்யூனிஸ்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. தனக்கு ஒரு அடையாளம் வேணும், அதுக்காக இது எதையாக பிடிச்சிக்கிறது, அதுக்கு சார்பாக டிஎம்கே இருக்குது, அது கூட அப்படியே ட்ராவல் பண்ணிடுறது. படிப்பு தான் முக்கியம்னு பேசுகிற அத்தனை பேருமே இயக்குநர்கள் தான், படிப்புனால் வரல, அவங்க வந்து ஃபிலிம் மேக்கிங் ஸ்கில் செட்லாம் வந்திருக்காங்க. ஸோ அங்கேயே முரண்பாடு இருக்குது. நல்லா படித்தவங்க டாக்டரு வக்கீல் பெருசாக ஜெயிச்சு இஸ்ரோவில் சிவன்லாம் இல்லையா, நம்ம ஊருக்கார தானே, அவங்கள கூட பேச வச்சுருக்கலாம்ல. சினிமாவும் டிஎம்கேவும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம், அவங்கள வச்சே மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளே போய் பார்ப்பாங்க, எல்லோரும் பேசுகிறத நம்ம பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப வேதனையாக. சிவகார்த்திகேயன் விஜய்க்கு ஆப்போசிட் அஜித் தான், அஜித்துக்கு கூப்பிட்டா வரமாட்டாப்புல. அஜித்து தலை எப்படி கூப்பிட்டாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டாப்புல. அதனால் லீஸ்ட்டாக இருக்கிறது சிவகார்த்திகேயன் தான். ரஜினி கமல் போன வாரம் தான் வச்சு இளையராஜா ஃபங்க்ஷனில் அடித்தோம், அதனால் இந்த வாரம் சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு வந்தாச்சு. வெற்றிமாறன் அமீர் சொல்ல வேண்டாம், போகிறதுக்கு இடம் கிடைக்காம அடைக்கலம் தேடி டிஎம்கே இருக்கார் கருப்பழனியப்பன் மாதிரியே. அடுத்தது அப்படியே லைனாக எல்லாரையும் லப்பர் பந்து டேரக்டர்லேருந்து எல்லோரும் யார் தானே லெஃப்டிஸ்ட்டாக காமிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள இல்லை மாறி சொல்லுவதை நம்ம சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரோட வழிகளை தான் அவர் காட்டுறாரு, கடந்து வந்த பாதை தான் காட்டுறாரு. யாருக்கு எதிராக என்றைக்குமே அவர் பேசினதே கிடையாது, அவரோட வழியை மட்டும் தான் அவர் பதிவு பண்ணுறாரு. ஸோ அதனால் அவர் படிப்பு முக்கியங்கிறத பற்றி அவர் தாராளமாக பேசலாம். மற்றபடி இன்னும் எத்தனை நாளைக்கு சினிமாக்காரனை வச்சே தொங்கிட்டு இருக்க போகிறாங்கன்னு தெரில. என்ன தான் நீங்கள் அதே டெய்லர் அதே வாடகை பண்ணாலும் தளபதி நாளைக்கு ஒரு புது மேட்ரு இறக்குறாரு. அதாவது சனிக்கிழமை வெயிட் அண்ட் வாட்ச்.